அறிவியலின் முன்னேற்றம்தான் உலகத்தை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நடத்தி செல்கிறது, நகர்த்தி கொண்டு போகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அறிவியல் முன்னேற்றம் என்பது காலந்தோறும் இருக்கிறது. எத்தனை 1000 ஆண்டுகளானாலும் அந்த அறிவியலால் முன்னேற்றம் என்பது இருக்கிறது. ஆனால் என்ன வேறுபாடு என்றால், ஏறத்தாழ ஒரு 1000 ஆண்டுகளில் நடைபெற்ற அறிவியல் மாற்றங்கள் அடுத்து வந்த 500 ஆண்டுகளிலேயே நடைபெற்றன. இன்னும் சொன்னால் 1500க்கு பிறகு ஒவ்வொரு நூற்றாண்டிலும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வந்தன. 20ஆம் நூற்றாண்டு வந்த அந்த நேரத்தில் ஒரு நூற்றாண்டு வரையில் கூட காத்திருக்க வேண்டியதில்லை. 20-25 ஆண்டுகளில் அறிவியல் மாற்றங்கள் நிகழ்ந்தன. இப்போதெல்லாம் 10 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், ஏன் இன்னும் சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் அறிவியல் புதுமைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டின் இறுதி வரையில் கூட இந்த கைபேசி என்ன என்பதை இந்தியாவில் யாரும் அறிந்ததில்லை. ஆனால் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே எங்கு பார்த்தாலும் கைபேசிகள் வந்து சேர்ந்தன. இப்படி அறிவியல் முன்னேற்றத்தில் குறிப்பிடத்தக்க அடுத்த கட்ட முன்னேற்றம் என்னவாக இருக்கும் என்று கேட்டால், அறிவியல் அறிஞர்கள் எல்லோரும் சொல்லுகிற விடை ஒன்றே ஒன்றுதான். அது செயற்கை அறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதுதான் அடுத்து இந்த உலகை ஆளப்போகிறது என்கிறார்கள். அந்த செயற்கை அறிவு மிகப்பெரிய அறிவியல் முன்னேற்றம் அல்லது அறிவியல் பாய்ச்சலை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு அதில் பல ஆபத்துகளும் நிறைந்திருக்கின்றன என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கைத்தறியிலே இருந்து அது இயந்திரத்தின் மூலமாக அந்த நெசவு தறிகள் வருகிற போது, விசைத்தறிகள் வருகிற போது நெசவாளர்கள் பலர் தங்கள் வேலைகளை இழக்க நேரிட்டது. அப்படித்தான் இயற்கையாக ஒன்றிலிருந்து இன்னொன்று மாறுகிற போது பழையன கடிந்து தான் புதியன புகும். நாம் அறிவோம். ஒரு காலத்தில் சென்னையிலே கூட, இன்றைக்கு அண்ணா சாலை என்று அழைக்கப்படுகிற அன்றைய மவுண்ட் ரோடில் கூட குதிரை வண்டிகள் வந்து கொண்டிருந்த காட்சியை பழைய புகைப்படங்களிலே பார்க்க முடிகிறது. இப்போது மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் மாநகரத்தின் தெருக்களில் இல்லை, நகரங்களில் கூட இல்லை, கிராமங்களில் மட்டும்தான் இப்போது இருக்கிறது. எனவே ஒன்றிலிருந்து இன்னொன்று வருகிற போது பழையனவற்றை நம்பியிருந்தவர்களினுடைய அந்த வாழ்க்கை கொஞ்சம் சிதலங்களுக்கு உள்ளாகிறது. இப்போது இந்த செயற்கை அறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சுருக்கமாக AI என்று விஞ்ஞானத்திலே சொல்லப்படுகிற அந்த 2 எழுத்துகள் பெரும் பாய்ச்சலை கொண்டு வந்து சேர்த்தாலும் மிக பலரின் வேலை வாய்ப்புகளை அவை இல்லாமல் செய்துவிடப் போகின்றன என்பதும் உண்மை. இனிமேல் கார்களுக்கு ஓட்டுநர்கள் தேவைப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதை நாம் இப்போதே பார்க்கலாம். மலேசியாவில் நான் ஒரு முறை போயிருந்த போது நேரடியாக பார்த்தேன். ஒரு தொடர்வண்டி வருகிறது, அதில் ஓட்டுநரே இல்லை. அதுவாக வருகிறது, நிற்கிறது, குறிப்பிட்ட நேரத்தில் அதுவே புறப்படுகிறது, அது எங்கிருந்தோ இயக்கப்படுகிறது. அப்படித்தான் இனிமேல் கார்களுக்கு யாரும் தேவையில்லை. நாம் அந்த செயற்கை அறிவின் மூலமாக அந்த காரை அது தானாகவே ஓடுகிற மாதிரி செய்து விடலாம் என்றால் எத்தனை ஓட்டுநர்கள் வேலையை இழப்பார்கள் என்று பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு துறையிலும், ஒரே ஒரு துறையில் ஒரு பகுதியை நான் எடுத்து சொன்னேன். ஒவ்வொரு துறையிலும் 100 மனிதர்கள் 500 மனிதர்கள் செய்கிற வேலையை செயற்கை அறிவியலை கொண்ட அந்த ரோபோக்கள் செய்து முடித்துவிடும் என்கிற கட்டம் வருகிறது. அப்படியானால் என்ன செய்யலாம்? அந்த செயற்கை அறிவை தடுத்து விடலாமா? தடுக்க முடியாது. எப்போதும் பாய்ந்து வருகிற வெள்ளத்தை யார் ஒருவராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அதற்கான மாற்று என்ன என்பதைத்தான் நாம் கண்டறிய வேண்டும். எத்தனை செயற்கை அறிவு வந்தாலும் கூட அது இயற்கை அறிவுக்கு இணையாகாது. எந்த ஒரு ரோபோவும் கற்பனை செய்ய முடியாது. வேலை செய்ய முடியுமே தவிர கற்பனை செய்ய முடியாது. எனவே தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார், அறிவியலை விட கற்பனை இன்னமும் வேகமானது என்று. அப்படி மனிதர்கள் தங்களுக்கான எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளுகிற பக்குவத்தை பெற வேண்டும் என்கிற எச்சரிக்கையும் இந்த வளர்ச்சிக்குள் அடங்கியிருக்கிறது.